மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல் டாக். நான் உங்கள் டிஎன்ஆர். நம்ம சித்து வந்திருக்காரு. ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். வணக்கம் சித். வணக்கம் சார். அதாவது ரஜினி அண்ட் அரசியல் இதை பத்தி நம்ம திரும்பி பேசுவோமா, முடிஞ்சு போச்சு சாப்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆதவ அர்ஜுனா அதை கிளறி விட்டுருக்காரு. ரீசெண்டா பேசும்போது 2021 ரஜினி சார் அரசியலுக்கு வரதா சொன்னாரு. அவரை மிரட்டிட்டாங்க, அதாவது அவர் பயந்து பின்வாங்கிட்டாரு. திமுக மிரட்டிட்டாங்க, அவர் பயந்து பின்வாங்கிட்டாருங்கிற அர்த்தத்துல பேசியிருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ரஜினி அதை பத்தி பேசவே இல்லை, ஒரு அறிக்கையே விட்டாரு. நீங்க இந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமாகும் நினைச்சீங்களா சார்? கண்டிப்பா இதை ரெண்டு விதத்துல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஸ்க்ளைமர், லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ், நான் பெரிய ரஜினி ஃபேனு. நான் விஜயோட மூவிஸும் எனக்கு பிடிக்கும். ரஜினி ஃபேன் இல்ல, நான் தமிழ் படம் மலையாள படம் நிறைய பார்ப்பேன். ஸோ எனக்கு நான் ஜெயிலர், கூலி எல்லாமே பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நான் அதோட சீன்ஸ்லாம் மறுபடியும் பார்ப்பேன் நான். ஓகே, ஸோ விஜய், சேம் ஃபார் விஜய். நீங்க சாரி, ஜெயிலர் கூலில முடிச்சிருந்தா உங்களுக்கு? இல்ல பிடிக்கல எனக்கு. பட் அதுல சில போர்ஷன்ஸ்லாம் நான் திருப்பி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அது அவரோட ஆக்டிங்காகலாம் நான் டெஃபினெட்லி ஐ சி. ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் ஃபிலிம்ஸ், இது மோர் ஆஃப் த பொலிட்டிக்கல் சைடு. ஃபர்ஸ்ட் திங் இஸ், நம்ம ஆதவ அர்ஜுனோட கமெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் ஆவே எனக்கு தெரிஞ்சு, அந்த எஸ்பெஷலி அந்த டைரக்டர் ரத்னகுமார் அந்த காக்கா கழுகு மேட்ரை வெளியே ஏதோ பேசுனது நான் சரியா ஃபாலோ பண்ணல. பட் என்ன ரொம்ப கிளியரா இருக்குன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபால்ட் லைன் இருக்கு. வேர் தே ஹாவ் அ கோ அட் ஈச் அதர், அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு சஞ்சீவி சடகோப்பன் கரெக்டா ட்விட்டர்ல போட்ட மாதிரி, இத ஒரு ஃபேன்ஸோட போலரைசேஷனோட ரெஃபரன்ஸ் ஒரு கான்டெக்ட்ல தான் நம்ம இதை பார்க்கணும். ஆதவ அர்ஜுனா ஒரு விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு டாக் விசில் கொடுக்குறாரா டு கன்சாலிடேட் தெம் அகேன்ஸ்ட் ரஜினி ஃபேன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆதவ அர்ஜுனாக்கு இந்த விஷயம் தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். விஜய் இஸ் அ மேசிவ் ஃபேன் ஆஃப் ரஜினி. அவரு ரஜினியோடைய ஃபிலிம் கரியரை பார்த்து தான் அவரை ஏப் பண்ணி அந்த ஒரு பாதையை தான் நம்ம அப்படிதான் போகணுங்கிற மாதிரி தான் பண்ணவர். ஐ திங்க் எஸ்எஸ்சி ஆல்சோ, விஜய்ஸ் ஃபாதர் இஸ் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் ரஜினி. அவரோட மூவிஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது 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 ஒரு ரெஃபரன்ஸ். இன்னொன்று, ரஜினியை எதுக்கு பொலிட்டிக்கலாக இழுக்கணுங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னாக்க அவரே பாலிடிக்ஸ் வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா இருக்காரு. ஸோ இட் ஷோஸ் தி பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி ஆஃப் ஆதவ அர்ஜுனன்னு நான் பார்க்குறேன். ஒரு தேவையில்லாத ஒரு என்டிட்டியை கொண்டு வந்துட்டு அவர் இதை இப்படி பேசுறது, ஹி ஆல்சோ நீட்ஸ் டு லேர்ன் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்னு நான் பார்க்குறேன். அதை எனக்கு இவர் இதை பேசுனதே விஜய்க்கு நெருக்கமான இருக்கிறவங்க, இல்லை விஜய் ரஜினி ரெண்டு பேரோட ஃபேனா இருக்கிற older people like us or like you, அது இத கண்டிப்பா விரும்ப மாட்டாங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதாவது ரஜினியை பார்த்து பயந்தாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா முடிஞ்சு போச்சு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மிரட்டிட்டாங்க அப்படின்னா அவர் மிரண்டுட்டாருன்னு அர்த்தம், ரைட்? அவர் பேக் அவுட் பண்ணதுக்கு காரணம் திமுகவோட மிரட்டல்னு அர்த்தம், கரெக்டா? அதுல அங்கதான் அவர் ஒரு ஸ்டெப் அதிகமா எடுத்து வச்சுட்டாருன்னு தோணுது. ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே திமுக பயந்தாங்கன்னா லாஜிக்கல். எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட அவங்க சஃபர் ஆயிருக்கிறாங்க. ரஜினி மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்த அரசியலுக்கு 100% நினைச்சிருப்பாங்க, நானும் நம்புறேன். நினைச்சு பாருங்க, பிஜேபி, ஏடிஎம்கே, ரஜினி would have won 2021 without doubt. எல்லாம் காலியா இருக்கும். ரஜினி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட வேணாம், என் கட்சிக்கு ஒரு 50 சீட்டு கொடுக்குன்னு சொல்லி அந்த அலையன்ஸோட போயிருந்தாருன்னா டிஎம்கே would not have come to power. நான் 100% நம்புறேன். அந்த டிஎம்கே கொஞ்சம் அப்ரைன்ஸோட பார்த்துருப்பாங்க. என்னடா அது 10 வருஷம் எதிர்கட்சியா உட்காந்தோம், ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வரலான்னு பார்த்தா இப்படி வருதுன்னு நினைச்சிருக்கலாம். மிரட்டினாங்களான்னு எனக்கு தெரியாது. அதான் நான் சொன்னேன். நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அது ரொம்ப வைரலா போயிடுச்சு. அதை கார்டெலாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ரஜினி மிரட்டப்பட்டாரான்னு தெரியாது, ஆனா மிரண்டார்கள் அப்படின்னு நான் போட்டேன். அது இவர் நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு ஒரு புது எனிமி லைனை நீங்க உருவாக்கி வைக்கிறீங்க? ஏற்கனவே இருக்கு, கழுகு, அது காக்கா, பருந்துன்னு இதை ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு ரஜினியோட என்ன பிரச்சனை? இஸ் இன் பவர்? வை? பிராக்மேட்டிசம் தான் அது.
ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங் தான் அது. அதை ஏன் பண்ணணும்? ஆனால் சஞ்சீவி போட்டிருந்த ட்வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைசேஷன் வந்தது. நான் முதல்ல அவர் இப்படி போடுறாருன்னு படிக்க ஆரம்பிச்சு அவரோட ட்வீட்ல இருந்த சென்ஸ். ஏன்னா விஜய் வந்து ஜென்ரலா நான் மற்றும் மற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்றாரு. அவருடைய அந்த ஜனநாயகன் ஃபங்க்ஷன் மலேசியால நான் நினைச்சேன் இங்க அந்த லெஜெண்ட்ஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்வைட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ் வாங்குவாரு. கமல் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது லார்ஜர் தன் லைஃப் ஃபிகர்ஸ் இருக்காங்களா தமிழ் சினிமால, அவங்க எல்லாம் கூப்பிடுவாருன்னு நினைச்சேன். யாரையுமே கூப்பிடல. ஸோ அந்த ஃப்ரேமிங்கை அவர் டெலிபரேட்டா பண்றாரா, ஈவன் ஆதவ அர்ஜுனாவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும். அந்த சஞ்சீவி சரகோபன் சொன்ன மாதிரி. சார் கண்டிப்பா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஆதவ அர்ஜுனா இது விஜயோட பர்மிஷனோட இல்ல அவரோட அப்ரூவலோட இது பண்ணாரா இல்லையாங்கிறது செகண்டரி. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, அவரு ரஜினி கூட பயந்துட்டாரு ஆனா எங்க ஆளு பயப்படல அப்படிங்கறத நம்ம ஒரு கோடை எப்படி நம்ம சிறுசாக்கணும்னா அதை விட ஒரு பெரிய கோடை வரைஞ்சிடணும்ங்கிறது சொல்லுவோம்ல. அந்த மாதிரிதான் அவர் இந்த மாதிரி ஒரு ரொம்ப விஜயோட இமேஜ் பர்னிஷ் பண்றதுக்காக ரொம்ப சாமர்த்தியமா ஏதோ ஒரு பண்ண மாதிரி அவர் இதை பண்றாரு. நான் எப்படி பாக்குறேன்னா சார், ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, டிஎம்கே கவர்மெண்டோடைய பர்ஃபார்மன்ஸை கார்னர் பண்றதுக்கு பப்ளிக் இஷ்யூஸ் எக்கச்சக்கமா இருக்கு, ஏராளமான இஷ்யூஸ் இருக்கு. அதை பத்தி அவர் பேசாம, அதை பத்தி யாரு பேசினாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட செக்ரட்டரி ஃபங்க்ஷனரி பேசினா அது ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதை பத்தி பேசாம இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலி ஸ்டூப்பிடான விஷயங்களை பேசி எதுக்கு அவர் டைம் வேஸ்ட் பண்றாரு, எதுக்கு இதை ஒரு டிபேட்டா கொண்டு வராருங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்டா சொன்னீங்க சித். அதாவது விஜய் ஃபேன்ஸுக்கு என்ன இன்னும் அவங்களுக்கு என்ன நீங்க எலிவேஷன் பண்றதுக்கு காரணம் கொடுக்கணும். ஆல்ரெடி அவங்க தலைமையில தானே வச்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். அதனால நீங்க சீரியஸான இஷ்யூஸ் எல்லாம் பத்தி பேசாம இந்த மாதிரி அந்த ஒரு ஃபேன்ஸ் தூண்டி விடுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறது தான் அரசியல். அது சார் ப்ராபப்ளி ஒரு வேற ஜஸ்ட் ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் ப்ராபப்ளி என்ன யோசிக்கிறாருன்னா, இதை ரஜினியை டார்கெட் பண்ணாம மேபி அவர் இதை டிஎம்கே ஃபேமிலியோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயண்ட் மூவிஸை டார்கெட் பண்ண ட்ரை பண்றாரோ. பாருங்க அவங்க எவ்வளவு மோசமானவங்க, அவங்க ரஜினியே டார்கெட் பண்றாங்க, அப்படி ஒரு நெகட்டிவ் கொண்டு வர பாக்குறாருங்கிற மாதிரியும் நம்ம யோசிக்கலாம். பட் ஐதர் வே இட் இஸ் நாட் எனி மெரிட்னா கூட அதுல ரெட் ஜெயின்ஸோ சினிமாவோ சம்பந்தம் கிடையாது, அரசியலா தானே பண்ணிருக்கணும். நீங்க இல்ல சார் அந்த மாதிரி சார் நீங்க ட்விட்டர் சார்ட்டர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சார்ட்டரும் ஓடுது. ரஜினி ரெட் ஜெயண்ட்ல தான் நடிக்கிறாரு, ஸோ அவருக்கு சினிமா இவங்க அரசியல்ல நீங்க வராதிங்க, நாங்க உங்க சினிமா கரியர் உங்களுக்கு சினிமா பண்றோம், அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி அந்த மாதிரி ஒரு சார்ட்டரும் ஒரு குட் ப்ரோ கோ நடந்திருக்கலாம் அப்படின்னு இவங்களோட தியரிஸ். அது எனக்கு அதுல கொஞ்சம் லாஜிக் இல்ல. ரஜினி ஹேஸ் டேக்கர்ஸ்ல இப்ப இவரு சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயின்ஸோ இல்லைன்னா யாருமே படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ற லெவல்ல இல்லையே. அவரு தேவையில்லை, ஸ்டில் சக்சஸ்ஃபுல் ஆக்டர்ல. சார் ரஜினி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுனா, பொலிட்டிக்கலோ அவுட் சைட் ஆஃப் பாலிடிக்ஸோ அவரு மெனி ஸ்டேட்ஸோட இந்தியாவுடைய மெனி ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ், ஏன் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரையே ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுற ஆளு. ஓகே, நேச்சுரலா ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுற ஆளு. ஸோ அவருடைய பவர் அந்த லெவல்ல இருக்கு. ஸோ அவரை இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயத்துல கொண்டு வருது. மேபி ரஜினி ஏஆர் முருகதாஸ் மாதிரி பாப்பா தள்ளி போய் விளையாடுன்னு சொல்லியிருக்கலாம் அவருடைய அறிக்கையில. அதை சொல்லாம பொலிட்டிக்கல் மெசேஜா? ஏன்னா ரஜினிக்கும் விஜய்க்கும் இப்போதைக்கு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு வார்மான ஒரு பர்த்டே விஷஸோ ஜெனரல் ஒரு மீட்டிங்கும் நடந்த மாதிரியே தெரியல. இவர் அரசியலுக்கு விஷ் பண்ண, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு எதுக்குமே விஷ் பண்ண மாதிரி ஒரு நம்மளுக்கு ரெக்கார்டு இல்லை. அத இப்ப திமுக இதுக்கு பின்னாடி இருக்கான்லாம் பேச்சு வந்துட்டு இருக்கு. இப்ப ரஜினி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் இப்ப they all become ரஜினி ஃபேன்ஸ். இப்போ ரஜினி பேசினது ரஜினி ரசிகர்களை விஜய்க்கு எதிராக திருப்புமா, அந்த நேரேட்டிவ்க்கு பயன்படுமாங்கிற மாதிரி அவங்க அதை இதை பெருசா ஒரு பெரிய நியூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் அரசியல் இருக்குமா? ரஜினி அறிக்கை விட்டது நீங்க சொன்ன மாதிரி கண்டுக்காம போயிடலாம். ஆதவ ஒரிஜினாக ரஜினி போய் ஏதாவது பதில் கொடுக்கணும் அவசியம் இருக்கா? அது ஆதவ விஜய் பேசியிருந்தா கரெக்ட், அதுக்கு பதில் சொல்லலாம். கரெக்ட். நானும் யோசிச்சேன் அவரு ஏன் அறிக்கை கொடுத்தாருங்கிறத நானும் யோசிச்சேன். ஆனா இதுல என்ன காமெடியான விஷயம்னா, இப்போ திமுக உடைய ஃபாலோவர்ஸ், திமுக உடைய காடர் ரஜினிய தான் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க காமிக்கிறாங்கன்னா அதை விட ஒரு பாராடாக்சிக்கலான விஷயம் இருக்கவே இருக்காது.
சனாதனத்தை ஒழிக்கணுங்கிற ஒரு பார்ட்டி ஒரு கொள்கை வச்சிருக்கு. எத்திஸ்ட் சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்காங்க. ஹிந்து ரிலிஜன்ல காஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பத்தி ஸ்ட்ராங்கா விவாதிக்கிற பார்ட்டி, ஒரு அவார்டு ஹிந்து, ஒரு சனாதனத்தை ரொம்ப நம்புறவர் நரேந்திர மோடி அவ்வளோ ஓப்பனாவே சப்போர்ட் பண்ற ஆளு, எங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க, அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அதை விட ஒரு பாரடாக்சிக்கலா ஒரு ஸ்டூபிடான விஷயம் இருக்காது. பட் தட் இஸ் பாலிடிக்ஸ். அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். அது எல்லாமே டிஎம்கே வெரி கிளியர். சமூக நீதி, அது இது, பகுத்தறிவு, பெண்ணுரிமை எல்லாமே பவருக்கு கீழே தான். பவருக்கு மேல எதுவுமே கிடையாது. அத வந்து அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. பிகினிங் சர்ப்ரைசிங் அவங்க சொல்லுவேன். 67 எலெக்ஷன்ல பெரியார் வாஸ் சப்போர்ட்டிங் காங்கிரஸ். காமராஜ் இருந்ததுனால ஒரு பயங்கர சப்போர்ட். அப்ப வந்து பெரியார் வந்து சங்கராச்சாரியார் படத்தை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. அப்ப டிஎம்கே என்ன தெரியுமா பண்றாங்க, சங்கராச்சாரிய இன்சல்ட் தான் பண்ணணும், நம்ம கொள்கையே அதுதான். அவங்க பெரியார் விட்டு பிரிஞ்சாலும் அவங்க கொள்கை அதுதானே, இது நம்ம கொள்கை தான் அப்படின்னுங்கிற நோக்கத்துல இல்லாம, இப்போ பெரியார் காங்கிரஸோட தொடர்புல இருக்கிறதுனால இந்த நியூஸ் நம்ம பரப்புவோம் நிறைய இடத்துல. So that voters change their minds and vote for us. Two negatives make a positive மாதிரி. அப்படி போனாங்கன்னு நான் ஒரு புக்ல ராவ்னு ஒரு பழைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் எழுதியிருந்தாரு. இத வந்து இந்த நியூஸ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க துடியா வேலை செஞ்சாங்க அப்படின்னு. அவங்க ஜெயிச்ச எலெக்ஷன்லயே அவங்க அந்த இதெல்லாம் அந்த நோ பிரிட்டன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஒன் ஐடியாலஜி, அந்த அவர் பெரியார் இருக்கிறதுனால தலைவர் பதவியே கிடையாது திமுக அண்ணா வச்சிருந்தாரு. ஆனா எலக்ட்ரல் பேட்டில் ஜெயிச்சாகணும், அதுக்கு என்ன வேணா சாம பேத தான தண்டம் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கறது அப்பயே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்ப கேட்கவே வேணும். சோ சார், ஆதவ் அர்ஜுனா ரஜினி பத்தி பேசின விஷயத்துல நான் வேற ஒரு விஷயம், எப்படி ஆஸ் அன் அப்சர்வர் ஆஃப் ஹிஸ் மூவிஸ், ஹிஸ் ஸ்பீச்சஸ், நான் ரஜினியோட ஸ்பீச்சஸ் எஸ்பெஷலி அவர் அந்த இந்திரன் படத்துக்கு ப்ரமோஷன்ல அவருடைய பெங்களூர் நெய்பர் வந்து பாப்பாரு, அவர் ஓல்டு, அந்த வீடியோ நான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது ரொம்ப ஹியூமரஸான ஒரு அவருடைய ஹியூமிலிட்டியை காட்டுற வீடியோ. நான் எப்படி பாக்குறேன்னா, ரஜினி எனக்கு தெரிஞ்சு யாரையுமே ஓப்பனா ஒரு நாஸ்டி கமெண்டோ இல்ல தாக்கியோ நான் பார்த்தது இல்லை. ஆல்வேஸ் வெரி மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் டெக்கோரம். அவரை ஹர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஸ்பீச்சஸ்லாம் அதை பத்தி பேசியிருக்காரு. பட் அவர் நேம் எடுக்காம பேசுவார். ஏதோ ஒரு ப்ரொடியூசர் அந்த டைம்ல இந்த டைம்லன்னு சொல்லுவார். ஸோ ஹி மெயின்டைன்ஸ் தட் டெக்கோரம். அவர் மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரொம்ப ப்ராப்பரான விதத்துல தான் அவரோட ஸ்டேச்சர் மெயின்டைன் பண்ற மாதிரி ரொம்ப ப்ராப்பரா பேசுறாரு. அந்த மாதிரி ஒரு பர்சனை ஆதவ் அர்ஜுனா கிரிட்டிசைஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அவரு வைக்க வேண்டிய அவர் என்ன பாயிண்ட் வைக்க பாக்குறாரு ஆதவ் அர்ஜுனா, விஜய் இஸ் a stronger person mentally, politically than ரஜினிங்கிறது அவருடைய பாயிண்ட். அதை அவர் இன்னும் கொஞ்சம் மெச்சூரா மற்றவங்களை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா ஒரு நல்ல ஃபார்மேட்ல வச்சுக்கலாம். டெஃபினட்டா அதுவும் கிரிட்டிசிசம் வந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு த்ரோவாவே சொன்னதுதான் ஒரு பெரிய ஒரு அவருடைய பொலிட்டிக்கல் இமெச்சூரிட்டியை காட்டுது. கரெக்ட். அதாவது இல்ல, ஆதவ் அர்ஜுனாவுடைய பெர்சிஸ்டன்ட் ப்ராப்ளம் அது. அதாவது நான் அவரோட பேசியிருக்கேன். ஆக்சுவலா அவர் பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட், தமிழ்நாடு பாஸ்கெட் பால் பிரசிடென்டா இருந்தாரு, ஒலிம்பிக் அசோசியேஷன்ல இருக்காரு. ஸோ அவரோட நான் பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் 1 hour நான் அரசியலே பேசியிருக்கேன் அவரோட ஆஃபீஸ்ல. ஐ கேம் அவுட் வெரி இம்ப்ரெஸ்டு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், குவைட் சர்ப்ரைஸ்டு. ஹி டாக் சோ மச் சென்ஸ் அபவுட் இது வந்து அவரு ஐ திங்க் விசிகேக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். அது டெஃபினட்டா டிவிகேவை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ வந்து அவரு ஸ்டாட்ஸ் வச்சு, இந்த போலிங் பூத்தை வச்சு, இந்த பெர்சன்டேஜ் வச்சு பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் எதிர்பார்க்கல. ஒரு பொம்பாஸ்டிக்கா இருக்கும்னு நினைச்சேன். அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஆனா அவரு வந்து இப்போ மைக்கு முன்னாடி இப்ப பண்றது இருக்குல்ல, டோட்டலி வந்து அன்அக்செப்டபிள். ஏன்னா அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமலே வராரு. அப்புறம் இன்னொன்னு வந்து கமெண்டேட்டர்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், டோன்ட் டாக் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். அது ஒரு கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் கமெண்ட்ரி. 4 பேர் கை தட்டணும்னு நீ பேசாத, நீ உன் மனசு உள்ளதை பேச, அதுக்கு சில பேர் கை தட்டலாம்.
ஆனா ஆதவர்ஜுனா வரும்போதே ஏதோ வந்து நான் ஒரு பெரிய வீரனாக போறேன் அல்லது விஜய் ரசிகர்களை உசுப்பி விட போறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தவிர வேற எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. ரைட்டர் சுஜாதா சொல்லுவாரு, இந்த மாதிரி வரவங்களை மாதிரி ஒரு ஒரு நேரத்தை சாப்பிட்றவங்க வேற யாருமே கிடையாது. படிச்சிரு, நீ ஸ்கிரிப்ட் எழுதி படிச்சிரு, ஸோ தட் எவ்ரி திங் இஸ் இன் ஆர்டர். சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கலாம், மறந்துருக்க மாட்டேன், கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பேன். நான் எக்ஸ்டம்பரா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ப்ரிப்பரேஷன் தாட் ப்ராசஸ் இல்லாம ஆஃப் த கப் வாயில வந்து பேசுறது, அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இனி வரை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம் நீங்க அழகா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. சத்யராஜ் வந்து ரஜினி பத்தி அவ்வளோ கேவலமா பேசியிருக்காரு. என்னை பத்தி அது மாதிரி யாராவது பேசியிருந்தாங்க அவன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன் சாகர வரைக்கும். அவ்வளோ கேவலமா அந்த காவேரி இஷ்யூலாம் அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆனா ரஜினி embarrassed by having him in his club. அந்த படத்துல வந்து உண்மையிலே வந்து சத்யராஜ் முகத்துல ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான் இருந்தது. அந்த இதுல ஐயோ அசிங்கப்படுத்துறிய, நீ என்ன இவ்வளவு திட்டினா நீ வந்து இந்த கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறீங்க, அதையும் ஒரு பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ரஜினிட்டே ஒரு பாடம் கத்துக்கலாம்ல, எப்படி பண்ணலாம், அந்த ஒரு நேக்கோட பண்ணலாம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாம ஏதோ விஜய்க்கு எலிவேஷன் கொடுக்குறேங்கிற பேர்ல ஒரு தேவையில்லாத இன்னொரு வார் ஃப்ரண்டா ஓபன் பண்ணிட்டாருன்னு. சார் நீங்க சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட உங்க கருத்தை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு ஒரு பில்டப் கொடுக்கணுங்கிறதுக்காக, அவருடைய ஃபேன்ஸை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக இதை பேச தயாராகி வந்திருக்காரோங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இதை ஏன் சார் ஆதவ் அர்ஜுனா பண்றாரு? அவருக்கு தாவே கால விஜய் ஃபேன்ஸ் மத்தியில அவ்வளவு பாப்புலாரிட்டி இல்லையா? அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லை. நம்ம அந்த ஸ்பேஸை ஒரு விஜயோட பக்கா லாயலிஸ்டா நம்ம ஒரு ஸ்பேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்கா? டஸ் திஸ் ஆல்சோ ஷோ தட்? இப்போ 2-3 விஷயம் இருக்கு சித்தத்துல. விஜயை வந்து இம்ப்ரெஸ் பண்றேன் பாருங்க, எல்லாரையும் விட உங்களை நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான விதத்தை நான் புகழறேன், உங்களை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறேன்னு நினைக்கலாம். ஆனா விஜயெல்லாம் அதுக்கு விழுவாரான்னு எனக்கு தெரியல. 2, தன்னுடைய ஸ்டேக்ஸ் அதிகமாக்கிக்கிறது. இப்பவே பார்ட்டி அவர் கண்ட்ரோல் இருக்கிறதா சொல்றாங்க. நேத்திக்கு வந்து விஜய் அவரோட வார் ரூமுக்கு போயிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அதாவது வார் ரூம்ங்கிறது கட்சி அமைக்கணும், அது ஒரு இண்டிவிஜுவல் அமைச்சா அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கும். இது அவரோட வார் ரூம். நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவர் நடத்துற வார் ரூம். அவரை பத்தி நேரேட்டிவ் இருக்கும். ஆதவ் அர்ஜுனா தன்னையே பில்டப் பண்ணிட்டாங்கன்னா அதை யார் தடுக்க முடியும்? செலவு பண்றது அவரு. இடத்த ரெண்டுக்கு எடுத்து ஆட்களை வந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இவரு. இப்ப இவரும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாருன்னா அதை யார் தடுக்க முடியும்? போய் புசியானது கேட்க முடியுமா? நீ தயாரை பத்தி மட்டும் தானே பேசணும், உன்னை பத்திலாம் வருது, நீ இன்டர்வியூ கொடுக்கறதுலாம் கிளிப்பா வருது, நிறைய போஸ்டர் வருது அப்படிலாம் கேட்க முடியுமா? அது தவறு, அது பிரின்சிபலி ராங். அது விஜய் பண்ண பெரிய பிளண்டர். அது அவர் இந்த தூய சக்தி அது இதெல்லாம் பேசும்போது ஆதவ் அர்ஜுனாவெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது. நீங்க வாங்க மேபி அஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நீ பெரிய ஹீரோ பிகே மாதிரி எங்களுக்கு வாங்க, கட்சியில சேர்க்க முடியாது. ப்ரொஃபஷனலா நான் வேணா ஒரு இவ்வளவு பணம் தரேன், நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிதான் சொல்லிருக்கணுமே தவிர கட்சியில சேர்த்ததுதான் இங்க பிரச்சனை. அப்புறம் வித்தின் த பார்ட்டி ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடக்குதுன்றாங்க. ஆதவ் அர்ஜுனா சொல்றதா அல்லது வந்து புசி ஆனந்த் சொல்றதா? புசி ஆனந்த் வந்து ஒரு விஜயோடைய லாங் டைம் அசோசியேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷனை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதையும் தான் கையில் எடுக்க முயற்சி செய்யறாரு ஆதவ் அர்ஜுனா. அந்த கேள்வி எழுதானே செய்யுது. நிச்சயம் நீங்க தவிர்க்கவே முடியாது. ஆதவ் அர்ஜுனா பிரச்சனை, அவர் ஒரு ஜீனியஸ் நினைச்சுக்கிறாரு. இப்ப அவரு வந்து விஜய் அளவுக்கு நான் விஜய் பாதி பாப்புலாரிட்டி எனக்கு இருக்குன்னு அவர் நினைச்சுக்கலாம். அப்படிலாம் அவரோட ஆட்டிடியூட் இருக்குது. அவர் ஒவ்வொரு ஈவென்ட் மீட்டிங் தன்னோட கதையை சொல்றாரு, எத்தனை முறை சொல்றாரு. அதுவும் பிளசண்டானது இல்லை. அவங்க அம்மாவோட சூசைட திரும்ப திரும்ப சொல்றாரு. குழந்தையா இருக்கும்போது நான் அதை பார்த்தேங்கிறதுலாம் ரொம்ப தப்பு. அது ரொமான்டிக்கா இருக்காது. ஆனா அதை வந்து தன்னுடைய இமேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்காக பண்றாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு பயங்கர ஒரு மெகலமேனியாக்கா இருக்காரு. ஐ மீ மை செல்ஃப் தான் அவருடைய இதுவா இருக்குது. நாளைக்கு வந்து கட்சியே கண்ட்ரோல் எடுப்பாராங்கிற ஒரு கொஸ்டின்லாம் எழுது. விஜய் வந்து இந்த தேர்தலில் சரியான சக்சஸ் கிடைக்கலன்னா அவர் பேக் அவுட் பண்றாருன்னா நான் பாத்துக்கிறேன், நான் நடத்துறேன்னு சொல்ற லெவலுக்கு அதை நோக்கி போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா செலவு பண்றாரு. விஜயே வந்து இப்ப ஆதவ் அர்ஜுனா சொல்ல முடியல, ஒண்ணுமே 5 பைசா கொடுக்காத வந்து இது மாதிரிலாம் பேசினா கேட்பாரா இல்லையா? இது தேவை. இப்போ என்னென்னமோ பேசியிருக்காரு. அவரோட கேட்டலாக் ஆஃப் இது மிஸ்டேக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு புக் வரும். எதையுமே வச்சுக்கிறதுல என்னென்னமோ வந்து
கம்யூனிசம், அது இது டாஸ் கேபிட்டல் என்னென்னமோ பேசுறது. இவங்கள்ட்ட பேசுறதுக்கு கொள்கையே இல்லை. செந்தில் பாலாஜி வந்து கம்யூனிசத்தை பத்தி பேசுவாரா, உதயநிதி சமூக நீதி பத்தி பேசுவாரா, இந்த மாதிரி வாய்க்கு வந்து பேசிட்டு அப்புறம் பர்சனல் டசல் பிட்வீன் எம்கே ஸ்டாலின் ஃபேமிலி அண்ட் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து பார்ட்டி பிரச்சனை மாதிரி கொண்டு வர்றாரு. நான் விஜய் திமுகவோட சண்டைக்கான காரணம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஆர்கானிக்கா திமுகவை கருணாநிதி எதிர்க்க வேண்டிய இந்த காரணங்கள் விஜய்க்கு கிடையாது. சார் விஜய் கருணாநிதி புகழ்ந்து பேசியிருக்காரு, விஜய்க்கு பிரச்சனை இல்ல. திமுகவை விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதே வெளியா சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச ஹீரோ விஜய் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எந்த ஃபிரிக்ஷனும் கிடையாது. ஒரு ஆர்டிபிஷியலா அந்த ஃபிரிக்ஷனை உருவாக்குறாரு விஜய். ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க திமுக எதிர்த்தாதான் அரசியல் பண்ண முடியும். ஆன்டி டிஎம்கே வாக்குல நீங்க அறுவடை பண்றதுக்கான கரிஸ்மா உங்களுக்கு இருக்கு, எடப்பாடி கிட்ட இல்லைன்னு. அதுதான் ஒரு அரசியல்னா அதுலயே நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. சார் இப்போ நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்போ தமிழ்நாட்டுல மக்கள் பிரச்சனை ஏராளமான பிரச்சனைகள், பேச வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமான இருக்கு. இப்போ நம்ம ஏடிஎம்கே ரூரல் இஷ்யூஸ், ஃபார்மிங் இஷ்யூஸ் பத்தி பேசுறாங்க, லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறாங்க, டீடைலா பேசுறாங்க, ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. அர்பன் இஷ்யூஸ், போன ஆட்சி ஏடிஎம்கே நடந்த போது டிஎம்கே அர்பன் இஷ்யூஸ் பத்தி பேசுனாங்க, கரப்ஷன் பத்தி பேசுனாங்க, என்வாயர்மெண்ட் பத்தி பேசுனாங்க. ஸோ இந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரி இஷ்யூவை வச்சு பாலிடிக்ஸ் பண்ற நேரத்துல ஒரு நியூ என்ட்ரண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப் வந்து எலெக்ஷனுக்கு 35-38 நாள் இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்த பேசுறது பப்ளிக் எப்படி பார்ப்பாங்க, டிவிகேயோட சப்போர்ட்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க, பாலிடிக்ஸை ஒரு ஹோப்பா பாக்குற சிட்டிசன்ஸ் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? பிரில்லியன்ட் கேள்வி. இது வந்து ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கு. இதுதான் வந்து நம்மள மாதிரி ஜேர்னலிஸ்டுக்குள்ள வருத்தம். விஜய்க்கு இருக்கிற இம்மென்ஸ் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி 1000 பிரச்சனை இருக்குது. எஜுகேஷன்ல இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்குது, அதுக்கப்புறம் மினரல் வெல்த் பிளண்டர் ஆகுதுல இருக்குது, என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் போயிட்டே இருக்கு, சீரியஸ் இஷ்யூஸ். ஆனால் they only aim at the lowest hanging fruit. ஏன்னா அதுதான் அவங்களோட ரசிகர்களுக்கு போய் சேரும். இப்ப இந்த கருணாநிதி ஃபேமிலி, ஸ்டாலின் எதுக்குறது, உதயநிதி எதுக்குறது, இந்த பட பிரச்சனை, அப்புறம் ரஜினிகாந்த இழுத்து விடுறது, அப்புறம் விஜய் வந்து சில்லி வசனம் பேசுறது, அந்த மாதிரி மீட்டிங்ல தூங்கிட்டு இருக்கும்போது என்னதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி மார்க் பண்றது, இது வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட். அது தெரியும், அவங்களுக்கு அப்பீல் ஆகும், அதை அவங்களுடைய ரசிகர்கள் கன்சியூம் பண்ணுவாங்கன்னு. அது தவறு, பிளண்டர்ன்றனா. இது மட்டுமே தமிழ்நாடு பிரச்சனை கிடையாது. திமுக தீய சக்தியா இருக்கிறது தான் தமிழ்நாடு அரசியல் பிரச்சனையா? திமுக தவிர மற்ற எல்லாருமே உத்தமனான்னு கேட்கிறேன்னா? திமுக கிடையாது, நான் வேற கட்சின்னு சொல்றேன், இந்த கட்சியுமே சாராதவன், எல்லாருமே யோக்கியனா தமிழ்நாட்டுல? அது எவ்வளவு பெரிய பொய். அது திமுக பிரச்சனை இருக்கா? இருக்கு. அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணு. நேரு வந்து இடி என்கொயரி இருக்குது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க. வைத்திலிங்க மேல வந்து 2 எஃப்ஐஆர் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. பேசு, அதையே நீ ஒரு மீட்டிங் அதை பேச. அந்த ஆள் என்ன நினைக்கிறாருன்னா, இதெல்லாம் பேசுனா இந்த ரசிகர்கள் பொறுமையா எழுந்துருவான், கேட்க மாட்டான். அது விஜயும் பண்றாரு, ஆதவ அர்ஜுனாவும் பண்றாரு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சோகம். ஜெயலலிதாவும் பண்ணாங்க. இப்போ அவங்களோட இதுவே ஸ்ட்ராட்டஜியே இதுவா இருக்குது. நம்ம தனி மனித தாக்குதல், இந்த மாதிரி நேரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே சக்சஸ் கிடைச்சிருக்கு ஏடிஎம்கே, நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் தமிழ்நாடு மிகப்பெரிய சோகம். இப்ப இது அதனால இப்ப நீங்க விஜயோட பர்சனல் விஷயத்த அவனுங்க கையில எடுத்து, திமுக ஈகோ சிஸ்டம் கையில எடுத்து அவங்களும் எல்லை மீறுறாங்க. எல்லை மீறி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க இதுவே கிடையாது, உங்களுக்கு அதுக்கு எண்டு கடை போட முடியாது. அது கொடுமை தான் அது. பட் இப்போ விஜயோடைய ஸ்பீச்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏதாவது இம்பார்ட்டண்டா பேசிடுவாரா நம்ம 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 டிஸ்கஸ் பண்றதுக்கு, அல்லது ஏதோ டிபேட்டை போய் பேசுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா பேச வந்தாலே பக்கு பக்குன்னு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணணும். இங்க போகுது, அங்க வருது, ஒரு கொஹிரன்ஸே இல்ல, ஒரு 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 டைரக்ஷன் கிடையாது, ஒரு பர்பஸ் இல்ல. பட் இஸ் பிகமிங் பாப்புலர். அதை நீங்க அதையும் ஹூ டசன்ட் நோ ஆதவ அர்ஜுனா? நிறைய தெரியாது. அவரு அந்த விகடன் அவார்டுக்கு முன்னாடி அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஸ்போர்ட்ஸ்ல இருந்தெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க எப்படி நம்ம இந்த மாதிரி ஆட்களை வந்து அரசியல்ல விடுறோம்? டிஎம்கே ஆன்சரபிள். கருணாநிதி 2006 வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது
இந்த லாட்டரி பேரன் கிட்ட பணம் வாங்கி படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல ஒரு கதை எழுதுறாரு. எழுதலாமா? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு லாட்டரி கம்பெனி கிட்ட 500 கோடி பணம் வாங்குறாங்க திமுக. ஒய்ஃப் வந்து ஏடிஎம்கேல போய் சேர்றாங்க. லாஸ்ட் சைக்கிள்ல ஏடிஎம்கேக்கு 50 கோடி, டிஎம்கேக்கு 50 கோடி கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஆதவ அர்ஜுனா டிவிகேக்கு வராரு. ஒரு ஃபேமிலில இருந்து இவ்வளவு பேரு. இத பத்தி ஒரு பெரிய ஸ்டோரி வரணுமா வேணாமா ஒரு நியூஸ் பேப்பர்ல? கண்டிப்பா. Who is that lottery Martin? Why is he giving 500 crores to one party where there is no lottery? அந்த ஸ்டேட்ல லாட்டரியே கிடையாது. எதுக்கு கொடுக்குறாரு? எதுக்கு இவங்க வாங்குறாங்க திமுக? எல்லா பக்கமும் ஒரு ஆள் அனுப்பிட்டு இருக்காரு. ஒய்ஃப் ஏடிஎம்கே, மருமக இதுக்கு டிவிக்கே, அப்புறம் பையன் வந்து பாண்டிச்சேரிக்கு. என்ன நியாயம்? எப்படி ஒருத்தர் இவ்வளவு டொனேட் பண்ண முடியும்? இந்த மாதிரி கேள்விகள் வரணுமா இல்லையா? பொலிட்டிக்கல் ஃபண்டிங், ஒண்ணுமே வரல. இவன் அவனை லாட்டரின்றான், அவன் லாட்டரி. திமுக காரன் வந்து இவனை லாட்டரின்றான். டேய், எத்தனை மடங்கு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க? நீங்க உங்க கட்சியை கேட்டீங்களா? ஏன் லாட்டரி பணத்தை வாங்கி உங்க கட்சியை கேட்டீங்களா? கேட்டீங்க. எதுக்கு பணம் கொடுத்தான்னு கேட்டீங்களா? அதெல்லாம் பத்தி கவலை இல்ல. விஜயோட கட்சி லாட்டரி பணத்துல நடத்து. விஜய கேட்கிறேன், தூய சக்தி, வெங்காய சக்தி எப்படி அந்த அவர் யாரு, அவருக்கு எப்படி பணம் வந்தது? ஆதவர்ஜுனா எங்கே சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு பேங்க் வச்சிருந்தேன், அதை வித்துட்டேன், நான் இப்ப ஃப்ரீ மேன். அந்த பேங்க் உனக்கு எப்படிப்பா வந்தது? நீ எப்படி ஒண்ணுமே இல்லாத ஆளு, உனக்கு எவ்வளவு பணம் எப்படி வந்தது? இவ்வளவு பணம் எப்படி செலவழிக்கிற? மாறி இறைக்கிற அளவுக்கு எப்படி பணம் வந்தது? யூடியூப் சேனல் என்ன, நிறைய டிவி சேனல்ஸ் கவனிக்கிறது என்ன, வார் ரூம் நடத்துறது என்ன, அடிச்சு தூள் கலப்புறீங்களா? எப்படி வந்தது? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா? இந்த கேள்வி எல்லாரும் கேட்கணும். விஜய் கேட்டுக்கணும்ல. அவரை சும்மா வந்து உங்களை சீப் பணம் சம்பாதிச்சா இவரு பணத்துல வச்சா விட்டுருவாரா? நாளைக்கு அதை விட்ட பணத்தை அவர் எப்படி எடுப்பாருன்னு தெரியாத யாருக்கும். சார், நம்ம இந்த டாபிக் பேசுறதுனால ஆதவ் அர்ஜுனா ரஜினியை பத்தி கேள்வி கேட்கிறாரு. ரஜினி தான் இவ்வளவு வருஷம், எவ்வளவு 40 இயர்ஸ் இருக்குமா சினிமால இருந்து, இவ்வளவு படத்தை நடிச்சு இவ்வளவு உச்சத்துக்கு போய் காசு சம்பாதிச்சிருக்காரு. சேம் ஃபார் விஜய், அவருடைய பார்ட்டி தலைவர். ஆனா இவருடைய பினான்சஸோட இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வாங்கினாருங்கிறது தெரியாதவரு இந்த மாதிரி ஆளை பார்த்து அவரு இப்படி ஒரு யூஸ்லெஸ்ஸான. ஆமா 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 இல்ல, ஆனா நம்ம அந்த சென்ட்ரல் பாயிண்ட் இதுதான். சித் வந்து ரஜினியே பயந்து பின்வாங்கிட்டாரு, விஜய் வந்து உச்சத்திலேருந்து பின்வாங்கலன்னு சொல்றாரு. அதுதான் கிரக்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆர்குமெண்ட். ஆஸ் யூஷுவல் கிளம்ஸி ஃப்ரேமிங் ஆஃப் வேர்ட்ஸ், சென்டென்ஸ். ஏன்னா அவரு மைண்ட்ல ஓட்டி பார்க்கறதே இல்லை. என்ன பேச போறோங்கிறது ஒரு சீக்வன்ஸ். முதல்ல கிரீட் பண்றோம், அடுத்தது வந்து திமுக பத்தி பேசுறோம், அடுத்து விஜய் பத்தி பேசுறோம், அடுத்தது தொண்டர்களை உற்சாகப்படுறோம். ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும் மைண்ட்ல. அதான பப்ளிக் ஸ்பீக்கிங். வேர்ட்ஸ் கூட அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து அவரு அங்க வரும்போதே நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு, எப்படி விஜய் ஓஸ்தி பேசுறேன் பாரு, எப்படி ரசிகளை உசுப்பி விடுறேன் பாரு, இப்படிலாம் வந்து வச்சுக்கலாம். இதுதான் நடக்கும். இது மாதிரி டிசாஸ்டர் தான் நடக்கும். இதுல வந்து நிறைய பேர் நான் ட்விட்டர்ல என்ன கேட்டிருக்காங்க, சார் நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க, ரஜினி கவர்டு இல்லையா, ரஜினி சங்கி இல்லையா, ஆதவ அர்ஜுனா பேசுறது கரெக்ட் தானே? நான் கரெக்ட் இல்லைன்னு சொல்லல. வாட் இஸ் த நீட்? யாரோ பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லாது. ரஜினி பாருங்க, ரஜினி இதுல ரொம்ப மிஸ்டீரியஸா பிஹேவ் பண்ணிருக்காரு. மிஸ்டீரியஸானு சொல்ல மாட்டார், ஒரு மிஸ்டீஃபோட பிஹேவ் பண்ணிருக்காரு. மிஸ்ட்ரி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவரு தேவையானதை செய்வார். அவருக்கு வந்து ஒரு கன்விக்ஷனே கிடையாது மனிதர். அவர் சசிகலா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, வீடு கட்டியிருக்கேன், போயஸ் கார்டெலாம் வாங்கன்னு. போனீங்களா? நல்லா இருக்கீங்க, உடம்பு சரிங்களா? உடம்பு நல்லா இருக்கா? பாருங்க, வீடை பார்த்தா கோயில் மாதிரி இருக்கு. அந்த கோயில் கட்ட எப்படியா பணம் வந்து நீங்க உனக்கு தெரிய வேணாமா? உனக்கு தெரியாதா? போயஸ் கார்டுல இருந்திருக்கிறேன், அந்த அம்மா யாருன்னு தெரியும். கேவலமா இருக்குல்ல இது. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம ஒரு குழந்தை சொல்லுங்க, நீங்க எப்படி கட்டினீங்கன்னு கேட்கும்ல. இவ்வளவு பணம் எப்படி வந்தது? டிமானிட்டைசேஷன்ல மாத்துறாங்க, ஊழலுக்கு ஜெயிலுக்கு போயிடும். இதை விட என்ன வேணும் அவங்க ஊழல்வாதின்னு தெரியறதுக்கு? அது ரொம்ப ரொம்ப மோசமான மனநிலை. நம்மளோட ஒரு கிரேட்டஸ்ட் ஹீரோ வந்து இவ்வளோ ஸ்பைன்லெஸ்ஸா இருக்காரு. சசிகலா கூப்பிட்டாங்க, நம்ம அவங்களை புகழ்ந்து சொல்லிடணும். இது என்ன கன்விக்ஷன் கேட்கறாரு? கன்விக்ட் ஆனவங்கள நீங்க இந்த மாதிரி கன்விக்ஷன் இல்லாம புகழ்ந்துட்டு வரீங்க. ஸோ வந்து அவரு அந்த மாதிரி மனசாட்சி இல்ல. இவரு ஆதவ அர்ஜுனா, எனக்கு என்னமோ ஆதவ அர்ஜுனாவை பெரிய ஆளாக்கணும்னு அவரு முடிவு பண்றாருன்னு தோணுது. ரஜினி இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ரஜினி ஈக்குவல்ங்கிற மாதிரி வந்துச்சு. அது பழமொழிலாம் சொல்லி. ஆமா, என்ன பொறுத்தவரை அவர் கடந்து போயிருக்கலாம். அவரு இல்ல வெறும் ட்வீட் போட்டிருக்கலாம். எதுக்கு ஒரு அறிக்கையே விட்டாருங்கிறது. இதே டிஎம்கே கணக்குல தான் எழுதுவாங்க. டேய், ரஜினியை மிரட்டி தூண்டி விட்டீங்கன்னா நீங்க விஜய்க்கு எதிராக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுன்னு. எல்லா கணக்கையும் வந்து
எல்லா பாவத்தையும் டிஎம்கே கணக்குல எழுதுறாங்க. அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு டிஎம்கே தான் காரணம்ன்றாரு. அப்பா பையனுக்குள்ள சண்டே. பட் எனிவே இது வந்து ஆக்சுவலா ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே பாப்போம். இது ஏன்னா இப்படியும் பாக்குறவங்க இருக்காங்க சார். இந்த எல்லா சோதனைகளும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜா முடியும். கரூர் வந்து கேட்டஸ்ட்ரஃபி, அதுல அவருக்கு கெட்ட பேர் வரல. நாங்க கருணாநிதியின் படம் வராத பத்தி அவர் கவலையே பண்ணல. பத்தி உலகமே கத்திக்கிட்டு கிடக்குது, அவர் ஒண்ணுமே பேசல. ரஜினி விஷயத்தையும் ஒண்ணு பேச போறது இல்ல. இதெல்லாம் ஒரு தனி மனிதன் மேல உள்ள ஒரு பிரஷரை பாருங்க, தலைவருக்கு வர நெருக்கடி பாருங்கன்னு அவங்க விஜய் ஃபேன்ஸ் பேசலாம் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. விஜய் ஃபேன்ஸ்க்கு விஜய் தான் அல்டிமேட். விஜய் எலிவேட் பண்ணி என்ன பேசினாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் நான் என்ன நம்புறேன்னா, டிவிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷனா இவால்வ் ஆச்சுன்னா அந்த ஃபேன்ஸும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட், பப்ளிக்கோட இஷ்யூஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மெச்சூரிட்டி வரும். அட்லீஸ்ட் ஃபியூச்சர்லயாச்சும் சரி நம்ம தலைவர் அன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்றேன், நம்ம ஆதவர்ஜுனா அப்படி பேசியிருக்க வேண்டாமே, தவிர்த்துக்கலாமேன்னு அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பா அவங்க விஜய் தான் மாசு அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ப்ராம்ப்டிங் டாப்ல இருந்து வேணாமா அவங்க பேச ஆரம்பிச்சா இவங்களும் மாறலாம் இல்லையா? அது அவங்க செய்யலாம் இல்லையா? மேல இருந்தே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேச ஆரம்பிச்சா அவங்களும் யோசிப்பாங்க, நம்மளும் இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கலாம் இல்லையா? நியூ பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன். ஸோ கண்டிப்பா அவங்க மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டுறது நம்ம வேலை தான். கண்டிப்பா அவங்க அதை கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா அணுகுற மாதிரி இவங்களை அணுக வேணா, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் சார். ஸ்ட்ரிக்ட்டா அணுகணும் சார், ஸ்ட்ரிக்ட்டா அணுகணும். டெஃபினெட்லி கிரிட்டிசைஸ் பண்ணணும். பட் ஆல்சோ செக் பண்ணலாம் அவங்க மாத்திக்கிறாங்களா. இப்போ நீங்க சொல்றீங்களா டாப்ல இருந்து வரணும்னு சொல்றீங்க, அது வருதான்னு நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே. ஆன் தட் நோட் வில் எண்ட் திஸ் என்கேஜிங் அப்படி தான் நான் நினைக்கிறேன் கான்வர்சேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். மக்களே தொடர்ந்து பாருங்க. சித்தார்த்தோட தொடர்ந்து வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் நிறைய விஷயங்களை பேச போறோம், டைவர்ஸ் விஷயங்களை பேச போறோம். உங்களோட சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க. இனிமேல் ரெகுலரா வீடியோ போறோம். தேங்க்யூ சித்தார்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ.